கடந்த ஒரு வார காலமாகவே சைதாப்பேட்டையில் மட்டுமல்ல சென்னை தெற்கு மாவட்டத்திற்குள் அடங்கி இருக்கிற அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் மிக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சைதாப்பேட்டையை பொறுத்தவரை தினந்தோறும் காலையில் ஒரு 5 மணி நேரமும் மாலையில் 5 மணி நேரம் என்றும் ஒரு 10 மணி நேரம் நடந்தே சென்று வாக்காளர்களை சந்தித்து வருகிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியே சந்தித்து அவருடைய கரம் பற்றி வாக்குகள் கேட்கிற போது திமுக கழகத்திற்கும் அவர்களுக்குமான ஒரு பிணைப்பு ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகவும் வலுப்படுத்தப்பட்ட ஒன்றாகவும் இருந்து வருகிறது. ஒவ்வொரு வாக்காளரும் தனித்தனியே எங்களை பார்த்து சொல்லுகிற போது கடந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் அனுபவித்த இந்த ஆட்சியின் சாதனைகளை எடுத்துச் சொல்வதும் அதேபோல் எதிர்வரும் 5 ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இன்றைக்கு திட்டமிடப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை குறித்து சொல்வதும் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது, மனநிறைவை தருகிறது. அந்த வகையில் சைதாப்பேட்டையை பொறுத்தவரை மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக அமோக வெற்றியை பெறவிருக்கிறது. என்னை பொறுத்தவரை நான் 1977ஆம் ஆண்டுகளிலிருந்து தீவிரமாக இந்த தேர்தல் பணிக்காலங்களில் பணியாற்றி வருகிறோம். வேட்பாளராகவோ அல்லது தேர்தல் முகவராகவோ பணியாற்றி வருகிறேன். 77, 80, 84, 89, 91, 96, 2001, 2006, 2011, 2016, 2021, இப்போது 2026 என்று இவ்வளவு சட்டமன்ற தேர்தல்களிலும் எங்களுடைய பங்களிப்பு என்பது நேரடியாக இருந்து வருகிறது. இதுவரை நாங்கள் பார்த்த தேர்தல்களிலேயே சைதை தொகுதியில் இந்த அளவுக்கு மக்களின் எழுச்சி மிகுந்த வரவேற்பும் ஒவ்வொரு வாக்காளரும் திமுகவின் மேல் கொண்டிருக்கிற அன்பும் அளப்பரியனதாக இருக்கிறது. எனவே திமுகவை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதையும் கடந்து 234க்கு 234 வெற்றி பெறும் என்கின்ற நிலை இருந்து வருகிறது.